ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஷோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு எச்சரிக்கையான ஜோதிட தாள்களை தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன எச்சரிக்கையான ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க இன்ட்ரோட பார்க்கலாம். 2026 ஆண்டில் 2வது மாதமான பிப்ரவரி மாதம் நடந்துட்டுருக்கு. பிப்ரவரி மாதத்தில் கடைசியாக நிறைய கிரக பயிற்சிகளும் நிறைய ராஜயோகங்களும் உருவாகுது. இந்த கிரக பயிற்சிகள் ராஜயோகங்கள் உருவாகிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அதிபயங்கரமான நேரமானது நெருங்கிடுச்சு. அந்த அதிபயங்கரமான நேரம் அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம், ஆபத்தாகவும் இருக்கலாம். அது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி கிரகநிலைகள் அமைது ராஜயோகங்கள் வந்திருக்கு அதை பொறுத்துதான். ஸோ அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அந்த நேரம் என்ன நேரங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதன்படி விருச்சக ராசியில் பிறந்த நேயர்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். விருச்சக ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு நேரமானது அதிர்ஷ்டமாக இருக்குமா ஆபத்தாக இருக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. மார்ச்சியும் பிறக்க போகுது. ஸோ இந்த மாதிரியான டைமில் ராஜயோகங்கள் கிரகங்களுடைய பயிற்சி இதனால் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் எப்படி உத்தரவு பொருள் சமுதாயத்தில் சில தாக்கங்களை ஏற்படுத்துமோ அது போல தான் கிரகங்களும் ராஜயோகங்களும் சில தாக்கங்களை ஏற்படுத்தும். அந்த பொருள் எப்படி சமுதாயத்தில் ஒரு முக்கியமான பொருளாக அப்போது வலம் வருமோ அது போல தான் கிரகங்களும் ராஜயோகங்களும் நம்ம வாழ்க்கையில் முக்கிய பலன்களை கொடுக்க வலம் வரும். அதனால் அந்த பலன்களெல்லாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கணும். அப்போ தான் பல ஆபத்து ஏற்படாமல் நாம் தப்பிக்க முடியும். சரி வாங்க, இப்போ நான் உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அந்த பலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன ராஜயோகங்கள் கிரக பயிற்சிகள் இருக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இந்த பலன்கள் கிடைக்கிறதுக்கு காரணமே அவங்க தான். அதனால் அந்த கிரக பயிற்சிகள் ராஜயோகங்கள் என்னென்னங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முதல்ல அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிரக பயிற்சிகளும் அந்த ராஜயோகங்களும் என்னென்னங்கிறத சொல்கிறேன், வாங்க தெரிஞ்சுக்குவீங்க. 2026 ஆண்டில் பிப்ரவரி மாதம் ஜோதிட ரீதியாக சிறப்பு வாய்ந்தது, ஆன்மீக ரீதியாகவும் சிறப்பு வாய்ந்தது. காரணம் என்னன்னா இந்த மாதத்தில் பல கிரகங்கள் தங்களுடைய நிலையை மாற்றுறாங்க. அதோடு பல ராஜயோகங்களையும் தங்களுக்குள்ள உருவாக்கிக்கிறாங்க. அதோடு ஆன்மீக ரீதியான சிறப்பு நாட்களும் வருகிறது. இதனுடைய தாக்கங்கள் தான் மேசம் முதல் மீன வரையிலான அனைத்து ராசிக்காரங்க வாழ்க்கையில காணப்படுது. அதுல விருச்சக ராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நீங்க பார்க்க போறீங்க. ஆக்சுவலி என்னென்ன கிரக பயிற்சியெல்லாம் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 3ஆம் தேதி அன்னைக்கு புதன் கும்பராசிக்கு வந்துட்டாரு. பிப்ரவரி 6ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் கும்பராசிக்கு வந்துட்டாரு. பிப்ரவரி 13ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் கும்பராசிக்கு வந்துட்டாரு. பிப்ரவரி 23ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் கும்பராசிக்கு வந்துட்டாரு. இப்படி 4 கிரகங்களுமே பிப்ரவரி எண்டுக்குள்ள அந்தந்த இதில் பயிற்சி ஆயிடுச்சு. இந்த பயிற்சினால தான் ராஜயோகங்கள் உருவாகுது. அதில் ஃபஸ்ட்டு உருவான யோகம் சதுர்கிரக யோகம் என்று சொல்லலாம். இதை தொடர்ந்து புதன் சுக்கிரன் சேர்க்கையால் லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் உருவாயிருக்கு. சூரியன் சுக்கிரன் சேர்க்கையால் சுக்கிரத்திய ராஜயோகம் உருவாயிருக்கு. சூரியன் செவ்வாய் சேர்க்கையால் மங்களத்திய ராஜயோகம் உருவாயிருக்கு. சூரியன் புதன் சேர்க்கையால் புதத்திய ராஜயோகம் உருவாயிருக்கு. இந்த மாதிரி நிறைய ராஜயோகங்கள் உருவாகுது. இப்படி உருவாகக்கூடிய யோகங்களுடைய தாக்கத்தால தான் சில ராசிக்காரங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நேரமாக வரும், அதிர்ஷ்டம் பிரகாசிக்கக்கூடிய நேரமாக வரும், நிதிநிலையில் நல்ல உயர்வு ஏற்படக்கூடிய நேரமாக வரும், வெற்றிகள் குவியக்கூடிய நேரமாக வரும், முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நேரமாக வரும். ஸோ அதன்படி பிப்ரவரி எண்டில் இந்த மாதிரி கிரக பயிற்சிகள் அப்புறம் ராஜயோகங்களால் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் பெறுவீங்களா பெறமாட்டீங்களா என்பதை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். விருச்சக ராசிக்காரங்க உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ விருச்சக ராசிக்காரங்க விசாக 4ஆம் பாதம் அனுஷம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ விருச்சக ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் விருச்சக ராசிக்காரங்க விசாக 4ஆம் பாதத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் பிறந்த விருச்சக ராசினரு நீங்கள் கொடுத்த வேலைகளை
கச்சிதமாக முடிப்பதில் சிறந்தவர்களாக மாறுவீங்க. இனி வரக்கூடிய நாட்கள் எதிர்பார்த்த பணவரவு வந்து சேரும். ராசியில் இருக்கக்கூடிய வக்ரசனியால் மன நிம்மதி குறையலாம். வீண் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கு. எனவே கவனமாக எதிலும் ஈடுபடுவது நல்லது. அதே வேளையில ராசிநாதனுடைய சஞ்சாரத்தால் தன்னம்பிக்கைங்கிறத அதிகரிக்கும். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். எந்த காரியத்தையும் ஆராய்ந்து பார்த்து செய்வது நல்லது. ஆராய்ந்து பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். அதனால ஆராய்ந்து பார்த்து செய்வது நல்லது. ஸோ விசாக 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இதெல்லாம் தான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட் அனுசம்ல பிறந்த விருச்சக ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் அவருடைய ஸ்தானத்தை அவரே பார்ப்பதால் யோகமாக இருக்க போகுது. தொழில் வியாபாரத்தில் வீண் அலைச்சலும் பண விரயமோ அகலும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பது துரிதமாகும். மனதில் வியாபாரம் பற்றிய கவலை அகலும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக பணிகளை கூடுதல் கவனமோடு செய்வது நல்லது. கூடுதல் கவனம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால கூடுதல் கவனத்தோடு செய்வது நல்லது. குடும்பத்தில் நிம்மதி குறையும்படி மாதிரியான சூழலை உண்டாகும். ஸோ கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிட்டிங்கனாவே இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு சால்வ் ஆகும். அதனால வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக்குங்க. அப்புறம் விருச்சக ராசி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு பிள்ளைகள் வகையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நலனில் அக்கறையானது காண்பிக்கணும். உடலில் ஒரு வகையான களைப்பும் சோர்வும் உண்டாகலாம். அதனால எதிலுமே கவனமாக இருப்பது நல்லது. பெண்களுக்கு கூட எந்த காரியத்தில் ஈடுபடும் போது யோசித்து செயல்படுவது நல்லது. வீண் அலைச்சல் ஏற்படலாம், செலவும் கூடும். அதுக்காக தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை குறையும். பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மை தரும். அடுத்தவர்களுக்காக எந்த பொறுப்பையும் ஏற்காம நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருப்பது நல்லது. வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கு. பொருள் வரவு அப்பதான் கூடும். பயணம் செல்ல வாய்ப்புகள் நேரும். அதோடு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல், காரிய தாமதம் போன்றவை ஏற்படலாம். ஸோ புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. காரிய அனுகூலமானது அப்பதான் உங்களுக்கு ஈஸியாக ஏற்படும். உணர்ச்சிகரமாக பேசி மற்றவர்களை கவர்வீங்க. எல்லாவற்றிலுமே எதிர்பார்த்த நன்மை உண்டாகும். பணவரவு கூடும். மாணவர்களுக்கு விளையாட்டில் ஆர்வமானது உண்டாகும். பாடங்களை கவனமாக படிப்பது முன்னேற்றத்திற்கு உதவியாக இருக்கும். அதனால பாடங்களை கவனமாக படிக்க பாருங்க. ஸோ உங்க நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன். ஸோ விருச்சக ராசிக்காரங்க உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப முழுமையான பலன்கள் என்ன பெறுவீங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்ட நேரமாக அமைய நீங்கள் ஆன்மீக ரீதியாக ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும். அந்த பரிகாரம் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை விருச்சக ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன் பெறுங்க. ஆக்சுவலி இந்த நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராஜயோகங்களால் அதிர்ஷ்டத்தை பெறுவதற்கு நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னன்னா பைரவர் பரிகாரம். ஸோ பைரவர் இருக்கக்கூடிய சன்னிதானத்துக்கு போய் பைரவருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிளகு தீபம் போட்டு வழிபாடு செய்யணும். அந்த மிளகு தீபத்தால் உங்களுடைய கிரக கஷ்டங்கள் எல்லாமே சரியாகும். மிளகு தீபம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைகள்லையே விற்கிறது. நீங்கள் கோவிலுக்கு போகும்போது கடைகளில் வாங்கி அதை அப்படியே பைரவர் சன்னிதானத்தில் ஏற்றி வழிபாடு செய்தாலே போதும். ஒருவேளை அந்த மாதிரி உங்களுக்கு மிளகு தீபம் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பைரவராக கருதப்படக்கூடிய நாய் இருக்குல்ல, அந்த நாய்களுக்கு உணவுகள் கொடுங்க. பிஸ்கெட்டோ உங்களால் முடிஞ்சதை ஏதாவது ஒன்று செய்யுங்க. அந்த மாதிரி சிம்பிளாக ஏதாவது நீங்கள் செய்கிறதுனால கூட உங்களுக்கு கிரகங்களால் நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ பைரவர் பரிகாரம் தான் உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக இருக்கும் என்பது குறிப்பிடப்படுது. அதனால் அதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க. இந்த தாள்களை நீங்கள் தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் விருச்சக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும்.
உங்களுக்கு ஏதாவது உங்கள் ராசிக்கு டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான டவுட்டை நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோவில் வந்து கிளியர் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.